வணக்கம். கடந்த பதிவில் நமது நோக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம நோக்கம் வந்து தமிழகம் முழுவதும் மது மற்றும் போதைப்பொருள் விலக்கு வேணுங்கிறது நம்ம நோக்கமாக இருக்குது. இந்த நோக்கத்தை நம்ம ஏன் எடுத்து பண்ணணும்? தமிழக அரசு நினைச்சா முடியும்ல? கண்டிப்பாக ஐயா மு க ஸ்டாலின் இல்லை, அப்பா மு க ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா கண்டிப்பாக முடியும். ஆனால் அவர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்களுக்கு யாரும் அடிமையாக வேண்டாம்ங்கிற ஒரே ஒரு காணொலி மட்டும்தான் விட்டுருக்காங்க. இந்த காணொலி போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. இப்போ ஒரு குறிப்பு எடுத்து நம்ம பார்ப்போம். மது விற்பனைங்கிறது 2016-17 மொத்த கடைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6715 கடைகள் இருக்குது. ஆனால் விற்பனைங்கிறது 26,000 கோடி. 2021-22 கடைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5425. ஆனால் ஆண்டு விற்பனை 36,000 கோடி. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 9,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது பரவாயில்ல. இதுக்கு அடுத்த ஆண்டில் 22-23 45,000 கோடி விற்பனை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஆண்டுகளில் 9,000 கோடி விற்பனைங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் கடைகளோட எண்ணிக்கை குறைஞ்சாலுமே விற்பனைங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த விற்பனைங்கிறது இதில் மட்டும் இல்லை, போதைப்பொருள் தனியாக இருக்குது. மதுவில் மட்டுமே இந்த அளவு விற்பனை அதிகமாக இருக்குது. இது போக போதைப் பொருட்களும் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது விற்பனைங்கிறது கடைகள் குறைய விற்பனைங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இது ஒரு காணொலி மட்டும் போதுமா அப்படிங்கிறத பார்த்தா கண்டிப்பாக போதாது. ஏன் விற்பனை அதிகமாகுது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சேர்ந்து செயல்படுவோம். நன்றி.